ஹலோ மக்களே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது கண்ணை மூடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க 90s கிட்ஸ் கண்ணை மூடனா அந்த வருஷம் 2022 கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு ஸ்மாக் டவுன் 10 ஸ்போர்ட்ஸில் இல்லை ரா 10 ஸ்போர்ட்ஸில் போடுவான். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தனையுமே ராக்கோட பிஜிஎம்மில் ராக்கு அந்த ஸ்டேஜுக்குள்ளே வருவார். அப்போது ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும். ஸ்டோன் கோல்டு வருவார், அண்டர்டேக்கர் வருவார், ஷான் மைக்கேல்ஸ் வருவார். அப்போ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளோட குழந்தை பருவம் இவ்வளோ அழகான ஒரு பாப் கல்ச்சரில், அதாவது ரெஸ்லிங்கிற பாப் கல்ச்சரில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்லாமல் இந்தியாவுமே அதை கொண்டாடிச்சு. ஒவ்வொரு மேட்சுமே இப்போ ஐபிஎல்லில் இருக்க க்யூரியாசிட்டியை விட 100 மடங்குல 1000 மடங்கு க்யூரியாசிட்டியோட இருந்த ஒரு பாப் கல்ச்சர். அதுதான் WWE. பாப் கல்ச்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு கிரிக்கெட் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தோம், செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்தது. அதுக்கு முன்னாடி மைக்கேல் ஜாக்சன் இருந்தார். அவர் ஒரு மியூசிக் போட்டார், பாப்னு ஒரு மியூசிக். அது ஒரு கல்ச்சர். அதே மாதிரி சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் ப்ரூஸ்லி ஒரு டைம் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்தார், அது ஒரு கல்ச்சர். இந்த கல்ச்சர் எல்லாமே நாங்கள் 90s கிட்ஸ் எல்லாருமே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து அனுபவிச்சது. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்க்கு இதுனா என்னன்னு கூட தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், 90s கிட்ஸ் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சொர்க்கமான வாழ்க்கை. அவங்க ஜெட்டிக்ஸ் பார்த்துருக்காங்க. ஜெட்டிக்ஸ்ங்கிற பேரே இங்கே இருக்க முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் 90s கிட்ஸுக்கு ஜெட்டிக்ஸ்னால் என்ன, பவர் ரேஞ்சர்ஸ்னால் என்ன, எல்லோ ட்ராகன்னா என்ன, ரெட் ட்ராகன்னா என்ன, பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடினா என்ன, அப்படி நம்ம எல்லாத்துக்குமே அது ஒரு வாழ்வியல். உங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு படம் பார்க்க போகிறீங்க. அதாவது இப்போ தலைவர் படம், ரஜினி படம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இருக்க ரஜினி படங்கிறது ஒரு சாதாரண விஷயம். தலைவர் படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற. ஆனால் எங்களை மாதிரி ஒரு 90s கிட்ஸ்க்கு தலைவர் படங்கிறது அது எங்களுக்கு ஒரு 1 வீக் எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன். 90s கிட்ஸ் ஒரு ரஜினி படத்தை பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஒரு பேப்பர் கிளிப்பிங் எடுப்போம். அதுக்கப்புறம் ரேடியோவில் போடுவாங்க ரஜினி சார் என்னென்ன பண்ணார் அப்படின்னு. தேட்டருக்கு போஸ்டர் ஒட்டுவாங்க, நோட்டீஸ் ஒட்டுவாங்க, ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தேட்டருக்கு முன்னாடியே கட் அவுட் வைப்பாங்க. ரஜினி படத்தை நாங்கள் 1 வாரம் கண்டினியூஸாக பார்ப்போம் 90s கிட்ஸ், அதுவும் தேட்டர்லேயே. அதெல்லாம் இப்போ என்னங்கிறதே இந்த 2K கிட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஜென்சி கிட்ஸ்க்கும் தெரியாது. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது WWEங்கிறது காலப்போக்கில் யாருமே அதிகம் பார்க்காததா பல குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் 90s கிட்ஸ்க்கு மிகப்பெரிய பொழுதுபோக்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா WWE பார்க்குறதான். இப்போது நீங்கள் பார்க்குற ஐபிஎல்லை விட 1000 மடங்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்தது அப்படின்னா WWE சொல்லலாம். அதை ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் நிறையா பேர் பார்த்தாலுமே இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணி 10 ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது. அதில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் 90s கிட்ஸ்க்கு. நீங்கள் அதை சண்டேங்கிறத தாண்டி அது ஒரு வைபு செட் பண்ணும். அது யாருமே சொல்ல முடியாத வைப்பு. நீங்கள் ஒரு சினிமாவில் ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த காலத்தில் டிக்கெட் கொடுத்து பார்க்க முடியாத சந்தோஷத்தை வீட்டுக்குள்ளேயே அவங்க சினிமா மாதிரி WWE கொண்டு போய் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் வளர்ந்தோம் அந்த WWE பார்த்து. அந்த WWE இப்போ எங்கள் கண்ணு முன்னாடியே காணாமல் போகிறத நினைக்கும் போது மிகவுமே ஒரு வருத்தத்துக்கு செயலாக இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற எத்தனை பேர் WWE பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச WWE சூப்பர் ஸ்டார் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு நல்ல தெளிவாக ஞாபகம் இருக்குது. என்னோடய ஃபேவரட் ஸ்டார் யாருன்னா ஷான் மைக்கேல்ஸ். நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல்ஸ் பாட்டு கேட்டாவே அவ்வளோ ஒரு வைபாக இருக்கும். இப்போ வரைக்குமே ஷான் மைக்கேலோட பாட்டு கேட்டால் அவ்வளோ வைபாக இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாப் கல்ச்சர் WWE. இப்போது 2K கிட்ஸ்க்கோ ஜென்சி கிட்ஸ்க்கோ என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒளிஞ்சே போயிடுச்சு. அதை தான் சொன்னோம். ஐஷோ ஸ்பீடிலாம் விளையாடுற அளவுக்கு அது மிக மட்டமான
ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சராக மாறி போயிடுச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது. என்னடா அண்டர்டேக்கர், ரேண்டி ஆர்டன் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து பார்த்து அவ்வளோ அற்புதமாக வளர்ந்த ஒரு பாப் கல்ச்சர் இப்போ அடியோடு அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்பவுமே வேதனையாக இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் டாக் டீம் மேட்ச் இருக்கும். கர்ட் ஆங்கிளும் ரேமிஸ்திரியும் ஒரு டீமாக இருப்பாங்க, இல்லைனா எஜ்ஜோ ரேமிஸ்திரியோ ஒரு டீமாக இருப்பாங்க. டாக் டீம் மேட்ச்லாம் நடக்கும். எட்டி குரேரோ அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்து அவர் பண்ணுற காமெடி அவ்வளோ அழகாக இருக்கும். காரை கொண்டு வருவாங்க, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின்லாம் என்னென்னமோ கொண்டு வருவார். இந்த மாதிரி ஒரு பாப் கல்ச்சர் எங்கள் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகிறது மிகவுமே வருத்தமாக இருக்குது. நான் ஏன் இதை இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஹாலிவுட் சினிமாக்குள்ளே போகணுன்னா அர்னால்டு பார்த்தோன்னா பாடி பில்டிங் மூலயமா போனார். ஆனால் ராக்குங்கிற ஒருத்தர் அவரை ராக் டபிள்யூடபிள்யூக்கில் வந்ததுக்கப்புறம் ஹாலிவுட்டை தாண்டி ஒரு விஷயம் இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படின்னா அது டபிள்யூடபிள்யூன்னு தான் சொல்லலாம். டபிள்யூடபிள்யூவில் இப்போ ஒரு ராக் என்ன போட்டுட்டு வராரோ அதான் ட்ரெண்டு. அவர் போடுற சன்கிளாஸ், அவர் போடுற ஷர்ட்டு, அவர் போடுற பேண்ட்டு, இதுதான் அப்போ உலகம் ஃபுல்லுமே ட்ரெண்டாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு டபிள்யூடபிள்யூஇயை ஒரே ஒரு ராக், ட்வைன் ஜான்சன்கிற ஒரே ஆள் ஹாலிவுட்டையே தாண்டி அதை மேலே கொண்டு போனார். அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஹாலிவுட்டுங்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அந்த டபிள்யூடபிள்யூங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயமா இருந்தது 90s கிட்ஸ்க்கு. ராக்கை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராக் இன்னும் டபிள்யூடபிள்யூ இருந்தால் ஹாலிவுட் டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவரை ஹாலிவுட் தத்தெடுத்துக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ராக்குக்கு அப்புறம் ஜான்சீனாவை தத்தெடுத்துருச்சா ஹாலிவுட். என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் ராக் ஸ்டேஜுக்குள்ளே ட்ரிபிள் ஹெச்சை, மெக்மோகன் மேனேஜரை எல்லாத்தையும் போட்டு கேவலமாக திட்டுவார், கண்டபடி அடிப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா இந்த காலகட்டத்தில் அப்படி அந்த ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே நேச்சுரலாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற விஜய் டிவி ஷோஸ்லாம் இருக்குல்ல, குக்கு வித் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. இந்த சீசன் 7 சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக அழுக சொல்லி நடிக்க சொல்லி அப்போல்லாம் இருக்காது. ரொம்பவுமே யதார்த்தமாக இருக்கும். அவங்களும் ஸ்டேஜில் தான், ட்ராமா தான், டபிள்யூடபிள்யூ ஸ்டேஜில் தான், ஆனால் அது ரொம்பவுமே யதார்த்தமாக இருக்கும். இப்போ கூட யூடியூப்பில் நீங்கள் 2000 நடந்த எல்லா டபிள்யூடபிள்யூ மேட்ச் எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ வைப்பாக இருக்கும், அவ்வளோ லைவ்லியாக இருக்கும். பட் அப்படி ஒரு பாப் கல்ச்சர் இப்போது கிடையவே கிடையாது. ராக்குக்கு வயசாயிடுச்சு, ஸ்டோன் கோல்டு வயசாயிடுச்சு, அண்டர்டேக்கருக்கு வயசாயிடுச்சு. இப்போ ஏதோ பழைய ஆளுங்களை வச்சு தேத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே தேரல. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, அந்த காலத்தில் இருந்த ஆளுங்களோட இன்வால்மெண்ட் இப்போ இருக்க யாருக்குமே இல்லை. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா அப்படின்னா, அவ்வளோ கரிஷ்மாவாக எல்லா க்ரௌடையும் புல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இப்போ இருக்க டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் யாருக்குமே கிடையாதுங்கிறத நிதர்சனமாக நம்ம அப்போ நீங்கள் எடுத்துக்கங்களேன். அந்த அரீனாவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அண்டர்டேக்கர், கெயின், ட்ரிபிள் ஹெச், ஸ்டோன் கோல்டு, பூக்கர் டி, ராக், ஷான் மைக்கல்ஸ் யார் ஸ்டேஜுக்கு வந்தாலுமே அவ்வளோ ஒரு கரகோஷம் இருக்கும், அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போதே நம்மளை அப்படியே பெரிய ஏதோ நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயத்த பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்படி இருந்தது தான் இந்த டபிள்யூடபிள்யூஇ. ஆனால் காலகட்ட போக்கில் குறிப்பிட்ட யாருமே ஒரு நல்ல ஒரு டபிள்யூடபிள்யூஇ ரெஸ்லர் வராமல் எல்லாருமே சோப்பலாங்கி அடிக்கவும் தரல, அவனுக்கு பர்ஃபார்ம் பண்ணவும் தரல, க்ரௌடும் புல் பண்ண தரல, இந்த மாதிரி வழக்குழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் அப்படின்னா வின்ஸ் மெக்மோகன் சொல்லலாம். இதை உருவாக்குனது வின்ஸ் மெக்மோகன். அவர் இருந்த காலகட்டத்தில் டபிள்யூடபிள்யூஇ ரொம்பவுமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் சூப்பராக போச்சு. பட் அவருக்கு அப்புறம் அது ட்ரிபிள் ஹெச் கைக்கு போனதுக்கப்புறம் ட்ரிபிள் ஹெச்னால அதுக்கு சரியாக கொண்டு போக முடியல. மிகவுமே மிக 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 மோசமான நிலையில இப்போ டபிள்யூடபிள்யூ இருக்குது. நான் இப்போ இருக்க மேட்ச் ஒன்று கூட கடந்த ஒரு 10-7 வருஷமாக எந்த மேட்சும் நான் பெருசாக பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, அது என்னை அட்ராக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் ராக்கை பார்த்துருக்கேன், ட்ரிபிள் ஹெச்சை பார்த்துருக்கேன், ஸ்டோன் கோல்டு, அண்டர்டேக்கர், கெயின் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸை பார்த்துருக்கேன். இப்போ இருக்கவனுங்க எல்லாமே டுமாங்கோலி சொத்த பசங்களாக இருக்காங்க. அப்போ அவங்களோட பாடி, அவங்க பேசுகிற விதம், அவங்க ஃபைட் பண்ணுற விதங்கிற ரிங்கில் அவங்க செய்கிற மேஜிக்லாம் பார்த்து, அதாவது நாங்கள் என்னென்னா 90s கிட்ஸ் நாங்கள் பாகுபலியவே பார்த்துட்டோம். இப்போ இருக்கிறதெல்லாம் சுண்டக்கா பசங்க அட்லி மாதிரி காப்பி அடித்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இருக்கவனுங்களாம் பழைய சூப்பர் ஸ்டார்ஸை பார்த்து
நேச்சுரலாக கிரியேட்டிவாக ராக் ஒரு செட் ஆஃப் ஒரு ஸ்டேஜை கொண்டு வருவார். ஸ்டோன் கோல்டு ஒரு மாதிரி கொண்டு போவார், அண்டர்டேக்கர் ஒரு மாதிரி கொண்டு போவார், ட்ரிபிள் ஹெச் ஒரு மாதிரி கொண்டு போவார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வெரைட்டி இருக்கும். கோல்டாஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், நீங்கள் யூடியூப்பில் கோல்டாஸ்ட்னு போட்டு பாருங்கன்னா அவர் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், பட் அவரும் ஃபைட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டி இருந்த WWE இப்போ என்ன அப்படின்னா, நான் சும்மா ஒரு மேட்ச் பார்த்தேன், என்னன்னா ஐஷோ ஸ்பீடு போய் விளாண்டுட்டு இருக்காண்டி உனக்கும் WWEக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? ஏன்டா யார் யாரும் வந்து விளையாண்டாருங்கடா, அது இதை போய் இப்படி பால்படுத்திட்டீங்கடா. சரி மக்களே, இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா என்னோட மன குமுறலுக்காக தான் போட்டேன். உங்கள் மனசில் ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.